வணக்கம், நான் தேனி. இது ஜூலை 28ஆம் தேதி தினசரி காணொளி. இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். மாமாக்களும் அக்காவும் வெளியில் சந்திக்கலான்னு கூப்பிட்டுருந்தாங்க எங்களை. அதனாலே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். தினசரியாக செய்யக்கூடிய கடமைகளை வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தினசரி காணொளி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பூனை அவர்கள் இங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தோழர் தொல்சு அவர்கள் வந்தாங்க. தோழர் தொல்சு தான் பஸ் ஸ்டாண்ட் வர விட்டாங்க. அவருக்கு நன்றி. இன்றைக்கி ஜாவா கிளாஸில் தப்ரா சார் அவர்கள் ஸ்ட்ரிங் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. 2 மணி நேரம் ஜாவா கிளாஸ் நோட்ஸ்லாம் எடுத்துட்டேன். அதன் பின்பு வெப்டெக் கிளாஸ் 4 மணிலேருந்து 6 மணி வரை விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஏற்ற சொன்னாங்க. அது ஏற்றும் போது ஸ்டோரேஜ் பிரச்சனைன்னு லேப்டாப் சொல்லிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் கவனிச்சுட்டு அதுக்கும் நோட்ஸ்லாம் எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் வெப்டெக் சார் அவர்கள் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு. தோழர் அவினாஷ் கிட்ட பேசிக்கிறத பார்த்துட்டு என்னை எழுப்பி நேற்று படிச்சியான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். என்ன ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னு நம்மளே கலாய்ச்சிட்டாரு. ஒரே அசிங்கமாக போச்சு. நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. அப்புறம் அந்த விஷயத்தை தட்டி விட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு மாமாக்களும் அக்காவும் கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லாரையும் சார் லீவ்லாம் எடுத்துக்கலாம். நான் தான் எடுக்கல. நான் போன வாரம் வகை வகையான உணவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு ஐயா சூர்யா ஐயா வழிமாறிட்டு இருக்காரு. போதும். மாமாவையும் அக்காவையும் காணொலி எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருந்தோம். எஸ், அவங்களுக்கு எஸ், நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் கொடுங்க. எஸ், ஓகே. Selva mamá se hay. Hi guys, இவர்தான் முத்து. சாப்பிட்ட பின்பு புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு துணி கடையில் துணிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நேரம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போக முடியாது. அதன் காரணத்தினால மாமா வீட்டுக்கு போய் தங்கலான்னு ஒரு முடிவில் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வணக்கத்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஷெட்யூல் கார்க்கு விளையாண்டுட்டு இருந்தோம். முத்து ப்ரோ மாடுக்கு மாங்காய் போட்டுட்டு இருந்தாரு. விளையாடி பின்பு பல்லெல்லாம் வலிக்கி சுத்தமாயிட்டேன். அப்புறம் பேசிக்கிட்டு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே நேரம் கலந்துருச்சு. மாமா தூக்கு. வாட்சா. அப்புறமா குளிர்பானம் ஒன்று குடிச்சிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டோம். அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க. பி கைண்ட்.